ஹாய் குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம வந்து இன்றைக்கி காலையில் எழுந்து சாமி கும்பிட்டுட்டு ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் தண்ணி குடிச்சிட்டு நம்ம வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ மார்னிங் வந்து இட்லி அப்புறம் பைத்தம்பருப்பு சாம்பார் தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஹஸ்பண்டுக்கும் பாப்பாவுக்கும் மட்டும் இட்லி சாம்பார், எனக்கும் அம்மாவுக்கும் இந்த புளி சாதம் வந்து கலக்க போகிறோம். ஸோ நேற்று வந்து ஆடி கிருத்திகையினால் வந்து கொஞ்சம் ரைஸ் நிறைய செஞ்சுட்டு மீந்திருந்துச்சு. ஸோ அந்த ரைஸ் எதுக்கு வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி புளி கலக்கி வச்சுருக்கோம். இது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு புளி வந்து கொஞ்சம் ஊற வச்சுட்டு அதில் வந்து மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா கரைச்சிட்டு அந்த சாறு எடுத்து இந்த சாதத்தில் போட்டு பிசைஞ்சு ஓவர் நைட் வந்து ஊற வச்சிடணும். இது எப்படி தாளிக்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடியோலேயே. இப்போ வந்து பைத்தம்பருப்பு சாம்பார் வந்து ரொம்ப சிம்பிளான சாம்பார் தான் இது. ஜஸ்ட்டு வந்து இந்த பருப்பு கூடவே வந்து வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாமே போட்டு வந்து அப்படியே வேக வச்சிடலாம். மிளகாத்தூள்லாம் தேவையில்லை, சும்மா 2 பச்சை மிளகா மட்டும், அதுவும் வந்து இந்த மாதிரி வேக வைக்கும்போதே வந்து போட்டு வேக வச்சிடலாம். அதுக்கப்புறமா வந்து தாளிக்கும் போது வெறும் எண்ணெய், சோம்பு போட்டு தாளிக்கலாம். அது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் சும்மா எப்படிங்கிறத உங்களுக்கு வந்து ஒரு கிளான்ஸ் காமிக்கிறேன். ஸோ இது மாதிரி வந்து தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், சீரகம், அப்புறம் சோம்பு இதெல்லாம் வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் போட்டு நல்லா வந்து வேக வச்சுக்கலாம். ஒரு 2-3 விசிலு. ஸோ அது பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் குக்கர் வைக்கலான்னா கேஸ் காலி ஆகிடுச்சு. மண்டே மார்னிங் அதுவுமா. சரி அதை மாற்றிட்டு சரி குக்கர் ஆன் ஆச்சுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போனால் இன்றைக்கி எங்கெங்கேருந்தோ அந்த குக்கர்லேருந்து தண்ணி வந்துச்சு. என்னடா இது மண்டே மார்னிங் அதுவுமா இப்படியெல்லாம் நடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் தண்ணி வந்துட்டு இருந்துச்சு. அதெல்லாம் உடனே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு பார்த்தா, அப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்ல வேலை அடியெல்லாம் பிடிக்கல. அது வரைக்கும் சரி சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து சும்மா அப்படியே ஒரு மத்து போட்டு வந்து லைட்டாக வந்து கடைஞ்சிக்கலாம். ஸோ தட் வந்து சாம்பார் நல்லா கொஞ்சம் வந்து கெட்டியாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ இது கூடவே வந்து கொஞ்சமாக வந்து உப்பு போட்டுக்கலாம். இப்போ வந்து வெறும் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து சும்மா வெறும் ஜஸ்ட் சோம்பு மட்டும் போட்டுட்டு அப்படியே வந்து கருவேப்பிலையும் பெருங்காயத்தூள் மட்டும் போட்டுட்டு நம்ம இந்த சாம்பார் தாளிச்சிருக்கிறத எடுத்து வந்து ஊற்றிடலாம். வேறு எதுவுமே தேவையில்லை. நீங்கள் புளி வந்து இப்போ தக்காளி வந்து சும்மா ஒன்று மட்டும் போட்டிருந்தீங்கன்னா கொஞ்சமாக புளி கரைச்சி ஊற்றிக்கோங்க. ஸோ தட் அந்த புளிப்பு நல்லா வந்து பேலன்ஸ் ஆகிடும். இது கொஞ்சம் நான் தனியாகவே தான் வந்து வச்சுருக்கேன், ரொம்ப வந்து கட்டியாக வைக்கலை. ஸோ நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். எங்கள் வீட்டில் ரொம்ப வந்து கட்டியாக சாம்பார் இருந்தால் வந்து அந்த அளவுக்கு பெருசாக வந்து இன்ட்ரெஸ்ட்டு காமிக்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக வச்சு அது கொதித்து வரத்துக்குள்ளே வந்து கொஞ்சம் வந்து நல்லா ரொம்பவும் திக்காக இல்லாமல் ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் வந்து சூப்பராக வந்து இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம இது சாம்பார் கொதித்து முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து பாப்பாவுக்கு மட்டும் வந்து உடனே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது கொடுத்துட்டு தான் அந்த புளி சாதம் வந்து செய்யணும் நம்ம. ஸோ பாப்பாவுக்கு வந்து ஒரு இட்லி, அதுக்கப்புறம் சும்மா மேலாக்கா இருக்கிற சாம்பார் வந்து கொடுத்தோன்னா அவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இது ரொம்பலாம் காரமாலாம் இருக்காது, வெறும் 2 பச்சை மிளகா தான் போட்டிருக்கோம். அதுவும் அது பெருசாக காரம் இல்லாத பச்சை மிளகா தான். ஸோ இது கூட வந்து சும்மா ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக வந்து கொஞ்சோண்டு வந்து நெய் வந்து போட்டுக்கலாம். ஸோ தட் வந்து அந்த சத்தும் வந்து அப்படியே பாப்பாவுக்கு உள்ளே போகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து காலையில் ஆஃப்டர்நூன் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ வந்து நெய் வந்து சேர்த்துப்போம். இது வந்து சரி ஹஸ்பண்ட்க்கும் வந்து அப்படியே இட்லி வந்து வச்சு கொடுத்துடலாம். டைம் இப்போவே வந்து ஒரு 8 o'clock கிட்ட ஆகிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் வந்து கொடுத்துட்டா நம்ம வந்து அடுத்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாச்சு. இப்போ இந்த புளி சாதம்க்கு என்னெல்லாம் நம்ம வந்து வேணும்னா, வெங்காயம் வந்து ஒரு 2-3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா வந்து ஒரு 4-5, கருவேப்பிலை, அப்புறம் கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகா, நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். நல்லெண்ணெய் எடுத்தால் வந்து நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட வந்து கொஞ்சம் பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள் வந்து தேவை. இப்போது ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸோ எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா காஞ்சதும் வந்து கடுகு, அப்புறம் சீரகம் இதை போட்டுட்டு நல்லா பொரிஞ்ச பிறகு உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு இதை போட்டுக்கலாம். போட்டுட்டு சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு கலக்கி விட்டுருங்க, இல்லைன்னா டக்குன்னு அடி பிடிச்சிரும் அப்படியே.
நல்லா கலந்துட்டு கொஞ்சம் லைட்டாக ரொம்ப பொன்னிறமாக தேவையில்ல, கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து பொன்னிறமான உடனே வந்து நம்ம மற்ற பொருளெல்லாம் போட்டுக்கலாம். ஒன் பை ஒன்னாக பச்சை மிளகா, அப்புறம் காஞ்ச மிளகா. பச்சை மிளகாலாம் வெடிக்கும், ஸோ அதனால் கொஞ்சம் தூரமாகவே இருந்து போடுங்க. அப்புறமா வெங்காயம் நல்லாவே வந்து வதங்கட்டும். அந்த நறுக்குன்னு இருக்கிற மாதிரி வந்து வேண்டாம், நல்லா வதங்கினா தான் அது ஒரு மாதிரி புளிப்பு கூட நல்ல ஸ்வீட் டேஸ்ட்டு, கொஞ்சம் லைட்டாக ஒரு மாதிரி ஸ்வீட் டேஸ்ட் இருக்கும் வெங்காயம். அது ரொம்ப வந்து டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த டிஷ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கென்னா வீட்டில் வந்து லெஃப்ட் ஓவர் ரைஸு, மத்தியானம் நம்ம வடித்த சாதம் வந்து நைட்டு வேறு எதுனா வந்து டின்னர் திடீர்னு பிளான் பண்ணோம், அப்போ மத்தியானம் செஞ்ச ரைஸ் வந்து மிச்சமாயிருக்கு அப்படின்னு. ஒரு சிலர் வீட்டில் வந்து மத்தியானம் செஞ்சதே நைட்டும் வச்சுப்பாங்க இல்லைங்களா, நாங்களாவும் அப்படித்தான். எல்லா டைமும் வந்து டின்னர் தனியாலாம் ஸ்பெசிஃபிக்காலாம் பிளான் பண்ணுறது கிடையாது. ஸோ அந்த டைம் வந்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்படி வதங்கின்னு இருக்கும்போதே மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் நல்லாவே கொஞ்சம் நிறையவே நான் போட்டுக்கிறேன், ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு பக்கம். ஏன்னா அம்மா வந்து இது அந்த புளி கலக்கி வச்சுருந்தபோது மஞ்சத்தூள் ரொம்ப கம்மியாக போட்டிருந்தாங்க. ஸோ அந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் புளி கலர்லேயே இருந்துச்சு. ஸோ நீங்கள் அந்த புளி கலக்கி வைக்கும்போது வந்து நிறைய மஞ்சத்தூள் போட்டிங்கன்னா, இப்போ வந்து சும்மா லைட்டாக மட்டும் மஞ்சத்தூள் போட்டால் போதும், ரொம்பலாம் வந்து தேவையில்லை. ஸோ நான் வந்து பெருங்காயம் வந்து போட்டேன். ஸோ பெருங்காயம் போட்டுட்டு அப்படியே வந்து நம்ம இந்த சாதத்தை கொட்டி கலக்க வேண்டியதுதான். இனிஷியலாக கலக்கும்போது வந்து கொஞ்சம் நல்ல சிம்லேயே வச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா, இது கலக்கிறதுக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகும். என்னென்னா இந்த புளி வாசனை இருக்குது இல்லைங்களா, அந்த புளி வாசனை வந்து நல்லா போகணும். நல்லா கொஞ்சம் வந்து கலந்த பிறகு வந்து ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் வந்து 2 மினிட்ஸ் ஒன்ஸ் 2 மினிட்ஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி விட்டு கலருங்க சிம்மில் வச்சுட்டு. அப்புறம் லாஸ்ட்டு 5 மினிட்ஸ் வந்து கொஞ்சம் வந்து அதிகமாக தீ பிடிச்சி வச்சுட்டு நல்லா கலந்துகிட்டே இருங்க, அவ்வளோதான். ஸோ இந்த ரைஸ் வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வ்ளாகில் பார்க்கலாம். தேங்க்யூ, பை.